வீட்டை ரொம்ப அழகாக வச்சுக்கணும். அதுக்காக நிறைய வீடியோஸ் பார்த்து, நிறைய பொருளை வாங்கி, வீடை ரொம்ப அழகாக்குறேன்னு சொல்லிட்டு, எப்போ பார்த்தாலும் வந்து வீட்டை பற்றியும், வீட்டில் இருக்கிறவங்கள பற்றியுமே நினச்சிட்ருக்கீங்களா? உங்கள பற்றி கவலைப்படாம. ஸோ அப்படி இருக்கிற பெண்களுக்கு தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சில தாட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய பேர் வந்து விஜிலா ஜாஸ்மின். ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் பேக் வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி எனக்கு வந்து ஒரு கையில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னால் வந்து எப்பயுமே அமைதியாக அந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. எப்பயுமே ஒரு ஆக்டிவாகவே வச்சுருப்பேன் என்னோடய லைஃப் ஸ்டைலில். ஸோ ஒரு கை உடஞ்சாலும் நான் என்ன பண்ணேன்னா, இன்னொரு கையில் நிறைய வேலை செஞ்சு, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காக என்னோடய கையில் இன்னொரு கையில் ஒரு ஏர் கிராக் இருந்திருக்கு. அது வந்து ரொம்ப ஓவராக வேலை செஞ்சதுனால அது வந்து கடைசியில் ஒரு ஃப்ராக்சராக மாறிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, டாக்டர் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ரெஸ்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6 வீக்ஸ் ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 வாரமும் நம்ம கூட வந்து யாரும் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்ச நாள் கூட இருந்தாங்க. எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டிய கட்டாய சூழ்நிலை. ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டார். ஸோ இப்போது வந்து தனியாக வீட்டில் வந்து நான் இருக்கேன். இது தாங்க வந்து எல்லாரோட நிலைமையும். நமக்கு ஒரு பிரச்சனை, ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. எப்பயுமே வந்து தனியாக தான் அந்த பெயினையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளையே கவலைப்படாமல் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுக்காக வந்து அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், வீடை சரி பண்ணுறேன், வீடை அழகுபடுத்துகிறேன், விதவிதமாக சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நம்ம லைஃப்பை வந்து பெண்கள் யூஷுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து நம்மளை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது வந்து மிகப்பெரிய வந்து தப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை வந்து நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன் வந்து. ரொம்ப எப்போ பார்த்தாலும் வந்து மற்றவங்களுக்கே எதையாவது பண்ணிவிட்டு அவங்களுக்காக வாழ்கிறது, அவங்களுக்காக ஓடுறது, நம்மளை கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமை வந்து நான் ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணி நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நிறைய நான் நெகோஷியபிள் திங்ஸ்லாம் நான் வீட்டில் பண்ணியிருக்கேன். அதாவது இது வந்து கண்டிப்பாக பண்ணணும், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதான் ஒரு நான் நெகோஷியபிள்னு சொல்லுவேன். அந்த மாதிரி என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ ஒரு பெரிய காஸ்ட்டோட, இவ்வளோ ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த புரிதல் வந்திருக்கு. ஸோ இதை பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்தி ஃபுட் அப்படிங்கிறது நான் நெகோஷியபிளாக வந்து வீட்டில் மாற்றிருக்கோம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஹெல்தி ஃபுட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்பப்போ என்ன பண்ணுவேன், நான் ஏதாவது டைம் கிடைக்கும்போது ஏதாவது வந்து ஒரு அட்ராக்ட் ஆகி எதையாவது ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் நிறையா வந்து டீவியேட் ஆகியிருக்கேன், டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கேன். ஸோ இந்த டைமில் வந்து கோயிங் ஃபார்வர்ட் நான் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து வி ஆர் கோயிங் ஃபார்வர்ட் ஃபார் த ஹெல்தி சாய்ஸ். ஹெல்தி ஆப்ஷனுக்கு தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து வீட்டில் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் மேக் இட் வெரி சிம்பிள். அதாவது வந்து ஹெல்தி ஆப்ஷன் சொல்லிவிட்டு விதமாக பண்ணி அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணக்கூடாது. அந்த காலத்துலலாம் வந்து வீட்டு சாப்பாடு, இருக்கிற காய்கறிகள் அதெல்லாம் வச்சு தான் நம்ம சமைச்சோம். மேக் இட் வெரி சிம்பிள். ரொம்ப வந்து மீல் பிளானிங்னு நிறைய பேர் பண்ணி 3 நேரமும் 4 நேரமும் விதவிதமாக சமைச்சு போடுறதுனால எந்த யூஸும் இல்லை. கண்டிப்பாக அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தான் க்ரியேட் பண்ணும். பட் வெரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக வந்து சாய்ஸஸை மேக் பண்ணுறது என்றைக்குமே நமக்கும் நல்லது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம எப்பயுமே வந்து அடுத்தவங்களுக்காக செய்ய யாருமே அதை வந்து அதை புரிஞ்சிக்கவே போகிறதில்ல. அதனால் வந்து ரொம்ப மினிமலான ஹெல்தி சாய்ஸஸ், ஹெல்தி ஃபுட்டுக்கு போங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மூமெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வீட்டு வேலையே பார்க்குறேன் அவ்வளோ நேரம், அதுவே பெரிய மூமெண்ட் அப்படிம்பாங்க. நானும் அப்படி தான் ஒரு காலத்தில் நினச்சிட்டு இருந்தேன். வீட்டு வேலையே இவ்வளோ நேரம் பண்ணுறோம், ஆஃபீஸ் போயிட்டு வந்தோம் வீட்டு வேலை பார்க்குறோம், அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ் அப்படின்னு. பட் எனக்கு ஒரு டாக்டர் சொன்னார், தட் இஸ் நாட் அட் ஆல் எக்ஸசைஸ். யூ ஹாவ் டு மூவ் அவுட் ஃப்ரம் யுவர் ரெகுலர் ஒர்க் அப்படின்னாரு. அதாவது நம்ம பார்க்குற ரெகுலர் ரொட்டீனை தாண்டி நம்ம பண்ணுற மூமெண்ட்டு தான் ரியல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரு தடவை எனக்கு சஜஸ்ட் பண்ணார். அதனால் வீட்டில் வந்து வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களால் எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லையா, ஒரு சின்ன வாக் போங்க. வெளியில் எனக்கு வாக்கிங் போக நேரம் இல்லையா, வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போங்க. வீட்டில் இதை பார்க்குற ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை இதை பார்க்குற ஒரு குழந்தைங்களாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் ஒரு அம்மா வீட்டில் வேலையே பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் நம்ம ஜிம் மெம்பர்ஷிப் போவோம்,
வாங்கி நம்ம ஜிம்முக்கு ரெகுலராக போவோம். நிறைய பேர் வந்து ஜென்ட்ஸ் வந்து நிறைய பேர் வாக்கிங்லாம் போவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டு வேலையை பார்த்துட்டு அவங்களுக்கு சேவை செய்கிறதே பண்ணிகிட்ருப்பாங்க. அது தப்பு கிடையாது. நீங்கள் வாக்கிங் போகும்போதோ இல்லை நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகும்போதோ ப்ளீஸ் இன்வால்வ் யுவர் விமன் அட் ஹோம். உங்கள் வீட்டில் இருக்க பெண்களையும் அதில் வந்து கூட்டிகிட்டு போங்க. ஒரு சின்ன வாக்குக்காவது வந்து நீங்கள் ஒரு கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. அது வந்து பெண்கள் வந்து வீட்டில் நல்லா இருந்தாலே அப்படி பார்த்திங்கன்னா வந்து வீடு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதனால் வந்து செல்ஃபிஷாக இல்லாமல் நம்ம மட்டும் ஜிம்முக்கு போகணும், நம்ம மட்டும் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும், நம்ம மட்டும் ஹெல்தி ஃபுட்டை சாப்பிடணும் இல்லாமல் எல்லாரையும் வந்து நம்ம ஹெல்தி சாய்ஸஸ்க்கு நம்ம கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே பெண்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டு வேலைகளை இன்வால்வ் ஆக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சின்ன குழந்தையிலேருந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்கள் வேலைகளை நம்ம தான் பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து தே மேட் பெட் மேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்காது, ரொம்ப நீட்டோ க்ளீனாக இருக்காது. பட் ஸ்டில் தேர் லேர்னிங். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஹவு டு மேக் பெட்டு இல்லை அவங்கவுங்க வேலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் செய்ய பழக்கப்பட்டிருக்காங்க. யூஷுவலாக பண்ணுவாங்க, பட் ஸ்டில் ரொம்ப வந்து ஃபுல்லாக பண்ணுறது அப்படின்னு சொல்ல முடியாது. சிலது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு பெட்டை இன்னும் நீட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக உட்காந்து நான் வேலை பார்த்துட்ருப்பேன். இப்போ நானுமே குறைச்சிட்டேன். லெட் மை ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இன்னும் நல்லா சிறப்பாக வந்து பண்ண கற்றுக்கணும். அதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும் வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்கவுங்க செய்கிற வேலைகள்லேருந்து காலையில் கிளம்புறதுலேருந்து இல்லை ஒரு டவலை போடுறதுலேருந்து ஒரு துணியாக காய போடுறதா இருக்கட்டும், ஒரு குப்பையை கொண்டு போய் கீழே போடுறதா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் வேலையை அலோகேட் பண்ணி அவங்கவுங்க வேலையை பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஈக்குவலாக வேலை பார்க்கும்போது வேலைப்பளு ரொம்ப ரொம்ப கம்மியாகும். நம்மளும் வந்து வீட்டில் இருக்கிற பெண்களும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக நமக்கான நேரத்தை செலவிடுறதுக்கு கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னா செலவே பார்க்காம வீட்டு வேலைக்கு ஆளை வச்சுருங்க. வந்து வேலையும் நீங்களே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. சில வேலைகளை வந்து நம்ம தான் பார்க்கணுன்னு நம்ம அப்படிலாம் எப்படி நீங்கள் கட்டாயமாக நீங்கள் பண்ணாலும் கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தை தான் பாதிக்கும். நமக்கு ஹெல்த்து ப்ராப்ளம்னு வந்துருச்சுன்னா அதோட பெயினை வந்து தாங்கவே முடியாது. அதை நான் வந்து லிட்ரலாக வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நானும் சில வேலைகளை வந்து இப்போ வந்து குக்கிங்லாம் என்னால் பண்ண முடியல. அதுக்காக வந்து ஒரு மெய்டை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இட் இஸ் ஓகே. வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி குக்கிங்கில் இன்னும் அந்தளவுக்கு இன்னும் எக்ஸ்பர்ட் ஆகலை. கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அந்த ஹெல்ப்பை எடுத்துக்கிற அளவுக்கு என்னோடய ஹெல்த் கண்டிஷனும் இப்போ கிடையாது. 2 கையும் வந்து டாக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அசைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஐ மீன் ரெக்கவரிங் பீரியடு. அதனால் இந்த டைம்லலாம் வந்து நானே தான் பண்ணுவேன், யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் பண்ணாமல் நம்ம வந்து வேலைக்கு ஆள் வைக்கிறதும் நம்ம இதுக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து வி ஆர் கெட்டிங் வேஸ்டிங் டைம் ஆன் அன்னெசரி திங்ஸ். நிறைய வீடியோஸாக இருக்கட்டும், எதையாவது ஒன்றை பார்த்து அப்படியே அதுலேயே உட்காந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்குது. ஒரு ஃபோன் கால்ஸாக இருக்கலாம், இல்லை அன்னெசரியாக யார்கிட்டையாவது எதையாவது தேவையில்லாததை பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அலாரம் மாதிரி செட் பண்ணி வச்சுக்குவேன். ஒரு 10 நிமிஷமா நீங்கள் வந்து ஃபோன் பார்க்கணுமா, தவிர்க்க முடியாது, ஒன்றும் தப்பு இல்லை. பட் அதுக்கு ஒரு அலாரம் செட் பண்ணிங்கன்னா அதுவே உங்களை ரிமைண்ட் பண்ணும். Can you set an alarm for 10 minutes? 10-minute alarm set for 10:59 a.m. ஒன்ஸ் அந்த அலாரம் அடித்தோன்னே நான் வந்து அந்த எனக்கே ஒரு தாட் வந்துச்சு, போதும் இதுக்கு மேலே இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் கண்டிப்பாக நமக்கு பெரிய உதவிகளை பண்ணும். என்னோடய சேனலில் வந்து இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து தேவையில்லாத விஷயத்தில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, தேவையில்லாத விஷயத்தில் காசை வந்து விரயமாக்கக்கூடாது, லைஃப்பில் எது தேவையோ அதுக்கான நேரத்தையும் அதற்கான பணத்தை மட்டும் செலவழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த டீக்ளட்டரிங் டிவா அப்படிங்கிற ஒரு சேனலே வந்து நான் உருவாக்கினேன். இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஒரு க்ளீனிங் ரொட்டீனாக இருக்கட்டும், டீக்ளட்டரிங்காக இருக்கட்டும், எப்படி ஒரு ஹோம் மேக்கிங்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப ஃபேமிலி பார்ட்டிசிபேஷனோடு கொண்டு போகலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை முதல் தடவையாக நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நிறைய தாட்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஏதோ கண்டென்ட் போடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இல்லாமல் கண்டிப்பாக வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த சேனல் நான் கொண்டு வந்திருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நிறையா விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எந்த பாயிண்ட்டை இன்னையிலேருந்து நீங்கள் சீரியஸாக எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு அவேக்னிங் வீடியோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் யாரையாவது கன்சர்னாக நினைக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட சிஸ்டராக இருக்கலாம், உங்கள் மதராக இருக்கலாம், இல்லை யாராக இருந்தாலும் இந்த வீடியோ யாருக்காவது போய் சேர்ந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும்னா ப்ளீஸ் ஷேர் த வீடியோ டு தெம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் டெஃபினட்டாக உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். ஹாப்பி ஹோம் மேக்கிங், ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீவா. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் தேங்க்யூ.